கடவுளை நம்பி அவரிடம் அடைக்கலம் புகுவோரை கடவுள் எங்கனம் பாதுகாக்கின்றார் என்பதை எஸ்தர் நூல் தெளிவாக்குகின்றது. அர்தக்சஸ்தா என்னும் மாமன்னருடைய அரசியாக எஸ்தர் முடிசூட்டப்படுகின்றார். யூதர்களுக்கு எதிராக ஆமான் என்கின்ற அரசு அலுவலர் மூலமாக அவர்களை கொல்ல அரசாணையை அரசர் பிறப்பிக்கின்றார். யூதர்களை கொல்ல வேண்டும் என்பது ஆமானின் விருப்பம். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழலில் மொர்தெக்காயும் எஸ்தரும் இறைவனிடம் வேண்டுகிறார்கள். சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார் என்னும் இறை வார்த்தை எஸ்தரின் மனநிலையை பிரதிபலிக்கின்றது. 3 நாள்கள் துயரத்துக்கும் புலம்பலுக்கும் உரிய ஆடைகளை அணிந்து தலை மீது சாம்பலையும் சாணத்தையும் இட்டுக்கொண்டு தம் உடலை அலங்கோலப்படுத்தி கொண்டு இறைவனிடம் மன்றாடுகின்றார். இறைவனை முழுமையாக நம்பி அவரிடத்தில் அடைக்கலம் புகுந்து ஜெபித்த அவருடைய ஜெபம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. துணிச்சலை வரவழைத்து கொண்டு அரசரிடம் யூத மக்கள் அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுக்க அவரும் அதை ஏற்றுக்கொள்கின்றார். தீய எண்ணத்துடன் செயல்பட்ட ஆமான் கொல்லப்படுகின்றான். கடவுளை நம்புவோருக்கு, நேரிய உள்ளத்தோடு அவரிடம் மன்றாடுவோருக்கு அவர் செவி சாய்க்கின்றார் என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைக்கும் நிகழ்வாக இது அமைந்திருக்கின்றது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்னும் இயேசுவின் வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானவை என்பதை எஸ்தரின் வாழ்வு எடுத்துரைக்கின்றது. நம் விண்ணக தந்தை நம்மீது அன்பு கொண்டு தம் பிள்ளைகளாகிய நமக்கு நன்மைகளை அளிப்பவராக இருக்கின்றார். நற்கொடைகளால் நம்மை நிரப்புகின்றார் என்பதை உணர்ந்து இறைவனை இன்னும் நெருங்கி வருவோம். இந்த தவக்காலம் இறைவன் மீதுள்ள நம்பிக்கையை ஆழப்படுத்த உதவி செய்யட்டும். எஸ்தரை போன்று இறைவனிடம் அடைக்கலம் புகுவோம். அவர் நம்மை பாதுகாப்பார்.